நன்மை செய்கிற ஆண்டவர். எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. விழுப்புரம் இருக்குல்ல, விழுப்புரத்துலேருந்து இப்போ சாட்சி சொன்னாங்க. விழுப்புரத்தில் ஒரு முறை அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. விடுதலை பெருவிழான்ற பேரில் அப்போ நடத்துவோம். அப்படி மைதானத்தில் விழுப்புரத்தில் கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பல கிராமத்திலேருந்தெல்லாம் திரளான மக்கள் வந்திருந்தாங்க. இயேசுன்ற ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வந்திருந்தாங்க. அப்போ இயேசுவை பற்றி நான் சொல்லி அவங்களுக்காக ஜெபங்களை நடத்தினேன். சுகம் பெற்று விடுதலை பெற்றவங்க சாட்சி சொல்ல மேடைக்கு வரலான்னு அழைப்பு கொடுத்த போது ஒரு தாயார் வந்தாங்க. வயதான ஒரு தாயார் தான், ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு எளிய தாயார். அவங்க மேடைக்கு வந்தபோது நான் ஏதோ கேட்டேன், அம்மா அவங்களுக்கு என்னம்மா நடந்துச்சு, என்ன விஷயம்னு கேட்டேன். ஐயா, 25 வருஷத்துக்கு மேலே ஒரு பிசாசு என்னை ஆட்கொண்டு இருந்தது ஐயா. எனக்குள்ளேயே இருந்துச்சு, என்னை விட்டு அது போகாது. ராத்திரி பகல் என் கூடவே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும், பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அதோடு தான் நான் படுக்கணும், தூங்கணும், அதோடு தான் வேலைக்கு போகணும். அது என் கூடவே இருக்கும், போகாது. பிசாசோடையா 25 வருஷத்துக்கு மேலே எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எப்போ இந்த பிசாசு என்னை விட்டு போகும்னு நான் பல இடத்துக்கு போனேன் ஐயா. கடவுளை தேடினேன், மந்திரவாதிகளை தேடினேன், என்னென்னோ பரிகாரம் செய்ய சொன்னாங்க, எல்லாம் செஞ்சு பார்த்தேன். அந்த பிசாசு போகவே இல்லை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும். அப்போ ஒரு பிசாசோடு வாழ்வது எவ்வளோ கடினம் இல்லை, வேதனை. ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஏழை தாயார் அவங்க மேடையில் சொன்னாங்க. நான் பக்கத்தில் நின்று கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, சரி எப்படி இந்த மீட்டிங் வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊரில் வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார், பிசாசு கட்டில் இருந்து வியாதியிலேருந்து எல்லாம் அதில் போட்டு இருந்ததுன்னு பக்கத்தில் உள்ளவங்க வாசித்து சொன்னாங்க. எனக்கு வாசிக்கலாம் தெரியுது, என்னதுன்னு கேட்ட சொன்னாங்க. இயேசுவா, இயேசு கடவுளா, அவர் எங்கே இருக்காரு நான் கேட்டேன். அது இந்த கிறிஸ்தவங்க வணங்குறாங்கல்ல, அந்த கடவுள் தான் இயேசு கடவுள். ஓ, அவர்கிட்ட தான் இது வரைக்கும் நான் போகலை, மற்ற எல்லாம் போய் பார்த்துட்டேன். இந்த இயேசு கடவுள்கிட்ட போனால் சுகம் உண்டாயிருமா, விடுதலை ஆயிருமா, அப்படி தான் போட்டிருக்கு நோட்டீஸ் இல்லை. அப்போ நான் போகணுமேன்னு சொல்லி அவங்க 2 பஸ் ஏறி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறாங்க விழுப்புரத்தில் இந்த மீட்டிங்க்கு. பாருங்கள், ஏன்னா 25 வருஷம் இந்த பிசாசில் அதோடு கூட வாழ்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தில் வந்து என்னென்னா முதல் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்கும், என்ன பேசுவாங்க, ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ ஜனங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்களே, அப்போ ஏதோ நடக்கும், அவங்கள ஒரு விசுவாசம். அப்போ அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. நான் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண ஓ, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இதுவரைக்கும் நமக்கு தெரியாது, இயேசு கடவுளா, நம்ம இதுவரைக்கும் அவர்கிட்ட போகவே இல்லையே. அப்போ அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை எல்லாம் கேட்டாங்க. ஜெப நேரம் வந்தது. 7 நின்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னபோது முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பாவம் தான் தடையாக இருக்குதுன்னு சொன்னோடனே இவங்களும் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் விடுதலைக்காக ஜெபிக்கிற நேரம் நான் இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்னோடனே இந்த தாயார் சொன்னாங்க, ஐயா நான் இருதயத்தில் கை வச்சு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டேன் ஐயா, வேறு எனக்கு என்ன தெரியும், அப்புறம் இந்த மாதிரி ஜெபெல்லாம் பண்ண தெரியாது. நீங்கள் சொன்னீங்க இயேசுவின் பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு, அதனால் இயேசுவே இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, கண்ணை மூடி நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பிட்டேன். சரி, அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ தான் ஒரு ஆச்சரியம் பாருங்கள். எனக்கு முன்னால் பிரகாசமான ஒரு வெளிச்சம், அதில் நல்ல வெள்ளை உடை உடுத்தின ஒரு ஆள் வந்து நின்றார். ஆமாம் நான் பார்த்தேன், எனக்கு முன்னால் வந்து நின்றார். யார் அவரு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இயேசு தானே, நான் அவரை தானே கூப்பிட்டேன் இயேசுவேன்னு, அவர் தானே. அந்த தாயார் களங்கமில்லாத ஒரு கிராமத்தில் இருந்த அந்த ஏழை தாயார் மேடையில் அத்தனை பேருக்கு மத்தியில் சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி அதை மறக்கவே இல்லை. நீங்கள் சொன்னீங்களே இயேசுவை கூப்பிட்டா வருவாருன்னு, அப்போ நான் இயேசுவை தானே கூப்பிட்டேன், அவர் தானே வந்திருக்கணும். ஆமாம், பிரகாசமான வெளிச்சம் ஐயா, வெள்ளை உடை அணிந்திருந்தாருங்க, முகமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொன்னேன். தன்னுடைய கையை என் மேலே வச்சாருங்க, அவ்வளோதான் பிசாசு போயிட்டு. 25 வருஷத்துக்கு மேலே எனக்குள்ளே இருந்த பிசாசு என்னை விட்டு போயிட்டு. இப்போ பாருங்கள், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய விடுதலை ஐயா மேடையில் வந்து சொன்னேன்.
அதுக்கு தாங்க இயேசு வந்தார். என் நன்மை செய்ய வந்த ஆண்டவர் இயேசு. 25 வருஷமா ஒரு ஏழை தாய் கிராமத்தில் பிசாசினால பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. உதவி செய்ய யாருமே இல்லையா. தேடினாங்க கடவுளை, எங்கெங்கயோ தேடி போனாங்க. மந்திரவாதியை தேடினாங்க, பணத்தை செலவு பண்ணாங்க. யார் எந்த கடவுளை சொன்னா அங்க ஒரு கடவுள், இங்க ஒரு கடவுள், இங்க எல்லாம் போனாங்க. ஏமாற்றம். 25 வருஷம் யார் எனக்கு நன்மை செய்வாங்க? வேதனையோடு ஏங்கி கொண்டிருந்த ஏழை தாய் இயேசு என்கிற அற்புதமான ஆண்டவர் அவளை தேடி வந்தாங்க. விடுதலை கொடுத்துட்டார். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இதுதாங்க இயேசு, நன்மை செய்ய வந்த இயேசு. அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். அன்றைக்கு விடுதலை கொடுத்த இயேசு இன்றைக்கு விடுதலை தருகிறார். உங்களை நேசிக்கிறார். நீங்க மந்திரவாதிகிட்ட பணம் செலவு பண்ணி ஏமாந்து போயிட்டீங்கல்ல. அங்க போனோம், இங்க போனோம், அங்க ஓடணும், இங்க ஓடணும், ஒன்றும் விடுதலை இல்லையே. விரக்தியோடு இருக்கிறீங்களா? இனிமே எங்க ஓட வேண்டாம். இயேசு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே விடுதலை தாரும். அவ்வளவுதான். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் செய்வேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. அவ்வளவுதான். இயேசு நன்மை செய்கிறவர். வியாதி படுக்கையில் ஒரு மனுஷன், எல்லாரும் மறந்துட்டாங்க, உதவி செய்ய யாருமே இல்லை. இயேசு போய் அவருடைய அன்பா பேசி குணமாக்கினார். காட்டுக்குள்ள மலையில கல்லறைக்குள்ள ஒரு மனிதன் பிசாசினால் பாதிக்கப்பட்ட மிருகத்தை போல வாழ்கிறார். ஒரு மனிதனாக அவனை பார்க்க முடியல. யாருமே பக்கத்துல போக முடியல. இயேசு அதை அறிந்து அவரே போனார். இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், பிசாசு அவனை வாதிக்கிறான், நான் போய் நன்மை செய்யணும். இயேசு அவனுக்கு நன்மை செய்கிறார். உங்களை நேசிக்கிறார். உங்க மேல இயேசு அன்பு வைத்தது அவங்களை தேடி வந்திருக்கிறார். நான் இருக்கிற உனக்கு, எல்லாரும் மறந்தாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். எல்லாம் இலவசம். இயேசுகிட்ட பணம் செலவு பண்ண வேண்டாம், காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும். இயேசு அற்புதம் செய்வார். நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர், மனிதர்கள் மேல பாசமுள்ள ஒரு ஆண்டவர். இன்னொரு சம்பவத்தை சொல்லி நம்ம செபிக்கலாம். அது என்னன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் வேத புஸ்தகத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. இயேசு சமாரியாவில், சமாரியான்னு ஒரு பட்டணம், அங்கே சீகார் என்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு பெயர். இயேசு தன் சீஷரோடு அங்கே வருகிறார். வந்தவுடனே ஒரு கிணற்றின் அருகில் உட்காருகிறார். அந்த காலத்தில் கிணறுலாம் ஊருக்கு வெளியில் இருக்கும். ஊருக்கு வெளியில் தோட்டத்தில் பெண்கள் கிராமத்திலேருந்து வந்து தண்ணி எடுத்து கொண்டு போவாங்க. அதுதான் வழக்கம். இப்போல்லாம் குழாயில் திறந்த தண்ணி வருதில்ல வீடுகளுக்கு. அப்போ அப்படி கிடையாதுல்ல. எங்கள் கிராமம் நான் பிறந்த வளர்ந்த காலத்திலலாம் ஊற்றுல தண்ணி எடுக்க போவோம். தண்ணி எடுக்கிறதுக்குன்னு கிணறுகள் இருக்கும், குடி தண்ணீர். அங்கே போய் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு கிணறு, அங்கே ஆள் நடமா. மத்தியான நேரத்தில் இயேசு வந்து நிறைய ரொம்ப தூரம் நடந்ததுனால கொஞ்சம் களைப்படைந்து உட்கார்ந்துட்டார். இயேசு அந்த கிணற்றின் அருகே. சீசர்களை கூப்பிட்டார். பசி எடுக்குதில்ல? ஆமாம். ஆண்டவர் சொன்னார், ஊருக்குள்ளே போய் ஆகாரம் வாங்கிட்டு வாங்க, நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கு ஆகாரம் வாங்கிட்டு வாங்கன்னு ஆண்டவர் அனுப்பினார். எல்லாரும் அனுப்பிட்டார். 12 சீஷர்கள். யாராவது ஒருத்தர் சொல்ல, உங்களுக்கு துணையாக நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் ஆண்டவரே. வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. என்ன, எல்லாரையும் ஆண்டவர் அனுப்பிட்டார். ஏனென்றால் அங்கே ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். இயேசு ஒரு நோக்கம் இல்லாமல் எங்கேயுமே போவதில்லை.
அவர் ஏன் அந்த கிணற்றனருகே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்? ஒரு தேவையோடு இருக்க ஒரு பெண் வரப்போகிறாள், ஒரு மகள். அவளுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவளுக்கு ஒரு நன்மை தேவை. அந்த நன்மையை செய்வதற்கு தான் இயேசு வந்து காத்திருக்கிறார். அதுக்கு சீசர்லாம் இருந்தால் பரவாயில்லையே, வியாதி இருக்கு, பிசாசு பிடிஞ்சா இருக்கலாம். இவள் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவள். பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்யணுமானா எல்லாருக்கும் மத்தியில் பாவத்தை சொல்ல முடியாது, அது அவளை அவமானப்படுத்துவதாகிவிடும். அதனால இயேசு எல்லாரும் போங்கன்னு அனுப்பி வைத்துட்டு காத்திருந்தார். ஒரு மகள் வருகிறாள், ஒரு பெண் தண்ணீர் எடுக்க. பொதுவாக நடு மத்தியானத்தில் பெண்கள் தண்ணீர் எடுக்க வரமாட்டாங்க. இவள் நடு மத்தியானத்தில் வருகிறாள். ஏன்? அப்போ தான் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த குழாயடியில், கிணத்துல, தண்ணீர் இருக்கிற இடத்துல தான் பெண்கள் நிறைய கூட்டமாக நிறைய பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, அடுத்த ஆளை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, கூச்சல் குழப்பமாக இருக்கும். குழாயடி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. அப்போ யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மகள் தண்ணீர் எடுக்க நடு மத்தியானத்தில் வருகிறாள். ஏன்? இவள் பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண், விபச்சாரம் என்கிற பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண். அந்த ஊருக்கே தெரியும் இவள் ஒரு பாவியான பெண் என்று. அதனால உங்கள் ஊரில் அப்படி பாவமாக செய்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாவம் செய்த பெண் இருந்தால் தண்ணி எடுக்க வந்தால் என்ன சொல்லுவீங்க? வந்துட்டா, பெரிய பரிசுத்தவாட்டி வந்துட்டா, ஊரையே கெடுத்துக்கிட்டு இருக்கா, வந்து தண்ணி எடுக்க வந்திருக்கா பாருன்னு ஜாடை போட்டு பேசுவாங்க, அவளை இன்னும் காயப்படுத்துவாங்க. அதனால ஜனங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் வர மாட்டாங்க. அதனால தான் அவள் நடுமத்தியானத்திலே வருகிறாள். யாருமே இருக்க மாட்டாங்க, போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம், நம்மளை பரிகாசம் பண்ணுறவங்க, குற்றம் பண்ணுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் தண்ணீர் எடுக்க வருகிறாள். ஆனால் இயேசு அவளை பார்த்து, அவள் தண்ணீர் முள்ளும் பொழுது, மகளே எனக்கு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாள். இவள் வந்து சமாரிய பெண், அவர் வந்து யூத ஒரு மனிதர். இந்த யூதர்கள் சமாரியர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கல இது மாதிரி தான் ஜாதி பிரச்சனை அந்த காலத்தில் இருந்திருக்குது. இவங்க வந்து தாழ்ந்த ஜாதி, இவங்ககிட்ட அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு. சமாரியர்களுங்க கலப்படம், அதனால் யூதர்கள் அவங்கள மதிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு யூதனாக இருந்தாலும் அவள்கிட்ட மகளே தண்ணி கொடுக்குறியா குடிக்கன்னு கேட்குறாரு. இவனுக்கு நம்பவே முடியல. யூதர்கள் நம்மளை அற்பமாக நினைப்பாங்க, பாவின்னு நினைப்பாங்க, இவர் என்ன நம்மகிட்ட தண்ணி கேட்குறாருன்னு சொல்லி ஆச்சரியம். நீர் யூதனாக இருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா என்பதை போல பேசுகிறாள். அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார். தாகமெடுக்காத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தர முடியும். அதுதான் சமாதானத்தை கொடுப்பது, பாவ மன்னிப்பை கொடுப்பது, நித்திய ஜீவனை தருவது. அவளுக்கு அதை குறித்து பேசுகிறார். அவளுக்கு உடனே என் பாவம் மன்னிக்கப்படணும். அவன் அந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறாள். பாவம் அவளை பாதித்து விட்டது. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. 5 புருஷர்களோடு வாழ்ந்திருக்கிறாள். இப்போ இருப்பதும் அவனுடைய கணவன் கிடையாது, இல்லீகல் ஒரு ஹஸ்பண்டோட வாழுகிறாள். ஏசு கேட்க, அவன் புருஷனை கூட்டிகிட்டு வரியான்னு. இல்லை எனக்கு புருஷனை இல்லைன்னு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் 5 புருஷரோட வாழ்ந்த நீ ஒன்று மாற்றி இப்போவும் ஒரு ஒருத்தனோட வாழ்கிற, அவன் கணவனே கிடையாது. கரெக்டாக சொன்ன உடனே அவளுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் அறிந்திருக்கிறார் என்ற எண்ணம் வந்தது. ஆகவே அவள் மனம் திரும்புகிறாள். அதனால் இந்த பாவம் என்னை விட்டு மாறணும், இந்த பாவ பாரம் என்னை விட்டு விலகணும், இந்த அசுத்தமான வாழ்க்கை நீ எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். அந்த தாகம் அவளுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. யாரிடத்துல போகிறது, யார் மன்னிப்பாங்க, யார் எனக்கு புது வாழ்க்கை தருவாங்க, இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஏக்கங்கள். இயேசு அதை அறிந்ததுனால தான் இந்த நன்மையை இவளுக்கு செய்ய வேண்டும் என்று அங்கே வந்து அமர்ந்திருந்தார். ஏன்னா அவளுக்கு நிம்மதி இல்லை, பாவத்தினால் உண்டான பாதிப்பு. இன்றைக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? நிம்மதியே இல்லை. வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது, பணம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நிம்மதி இருக்குதா? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. மனசாட்சி வாதிக்குது, குற்றப்படுத்துகிறது, பாவத்தின் பாதிப்பு. நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. அதுக்கு என்னென்னோ பண்ணி தான தர்மம் பண்ணி பார்க்குறீங்க, பரிகாரம் பண்ணி பார்க்குறீங்க, ஒன்றும் நடக்கலை. உள்ளத்தில் குற்ற மனசாட்சி வாதிக்குது, நிம்மதியே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை என்னன்னா, பாவம் மன்னிக்கப்படணும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். அப்போ தான் சமாதானமாக இருக்க முடியும்.
பாருங்க, அந்த சகோதரர் சொன்னார்ல, 42 வருஷம் மதுபானம் குடிச்சிட்டு வந்தா அவருக்கும் சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, மனைவிக்கு அடி, பிள்ளைகளுக்கு அடி, ரோட்டில் ஓட விட்டு அடி, எங்கே நிம்மதி? யோசித்து பாருங்க, சமாதானம் இல்லை. இயேசு எப்போ வந்தாரோ குடும்பமே மாறி விட்டார். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அவங்களுக்கு? அதான் இயேசு. அந்த நன்மை ஆண்டவர் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கல்ல, விபச்சார பாவம், மதுபான பாவம், ரம்மி விளையாட்டுங்கிற பாவம், ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம், போதை வஸ்துகளுக்கு அடிமைத்தனம், ஏதோ வாலிப தம்பி, வாலிப மகளே, வெளியே நீ சந்தோஷமாக இருப்பார் மாதிரி காட்டிக்கொள்கிற, உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது, மனசாட்சி பாதிக்குது, இந்த பாவத்தை விட முடியலையே, இந்த பாவம் தொடருது, நான் என்ன செய்கிறது என்று சொல்லி இயேசு உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, ஒரு மெய் சமாதானம் கொடுக்க. இந்த பெண் பார், வாழ்நாள் முழுவதும் இதுவரைக்கும் பாவத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லாமல் இருந்த பெண், இயேசு அவளை சந்தித்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். இப்போ அவள் ஊருக்குள்ளே ஓடி போய் எந்த மக்களை கண்டு பயந்து ஒதுங்கினாலோ அதே மக்கள் மத்தியில் போய் என்னை பற்றி ஒருவர் சொன்னார், பாருங்க அவர் தான் மேசியாவா, பாருங்க என்னை பற்றி எல்லாமே சொன்னார், என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டா, நீங்களும் வாங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறுங்க, ஊரையே கூட்டி கொண்டு வந்து விட்டாள். ஊருக்கு பயந்து தனியாக தண்ணீர் எடுக்க வந்த ஒரு பெண் ஊரையே இயேசுவண்டை கூட்டி கொண்டு வந்தாள். சமாதானம். எவ்வளோ பெரிய நன்மை பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க இயேசு வந்தார். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உன் பாவத்தை நான் மன்னிப்பேன், உன் பாவத்திலிருந்து விடுதலை தருவேன், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கத்தான் அவர் சிலுவைக்கு போனார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். வேதத்தில் 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவத்துக்கு செத்து நாம் நீதிமான்களாய் மாற இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நம்மை சுகமாக்குவதற்கு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை மாற்ற சிலுவையிலே இயேசு சாபம் ஆனார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகள், கண்ணீர், துக்கங்களை மாற்ற சிலுவையில் இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு நன்மை செய்ய, எனக்கு நன்மை செய்ய தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தவர். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய கைகளில் இன்றைக்கும் தழும்புகள் உண்டு. நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை குணமாக்க, நமக்கு அற்புதம் செய்ய உங்களுக்காக. நீங்கள் அதை விசுவாசத்தை ஜெபிச்சா போகிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு நன்மை, உங்களுக்கு ஒரு நன்மை செய்யத்தான் இயேசு வந்திருக்கிறார். நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிறீங்களா, உங்கள் வீட்டுக்கு அங்கேயே வந்திருக்கிறார். மலேசியா தேசத்தில் இருந்து ஜெபிக்கிறீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார். சிங்கப்பூர் தேசத்திலிருந்து ஜெபிக்கிறீங்க பார்க்குறீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். மியான்மர் தேசத்தில், எங்கள் தேசமே இப்பொழுது பூமி அதிர்ச்சி, பயம், கலக்கத்தில் இருக்க நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு நன்மை செய்ய அவர் இப்போ வந்திருக்கிறார். நீ எந்த தேசத்தில் இருக்கிறீங்க, எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, எந்த பட்டணத்தில் இருக்கிற, எங்கிருந்தாலும் இயேசு எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர். அவர் முழு உலகத்திற்குரிய ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, எனக்கு நீங்கள் நன்மை செய்யணும், நான் என் நன்மை செய்கிறவராய் வந்த தேவன், எனக்கு நீங்கள் நன்மை செய்யணும். விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிற. முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்துங்க. இயேசுவே, இயேசுவே, கண்களை மூடுங்க. இயேசுவே, அந்த பேரை சொல்லுங்க. உம்மை நான் நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறீங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ என் வீட்டுக்கு எனக்கு நன்மை செய்ய நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனக்கு இந்த நன்மை வேணும். ஆண்டவர்கிட்ட குறிப்பாக கேட்கணும். எனக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே, என் குழந்தைக்கு சுகம் வேண்டும் ஆண்டவரே. கேளுங்க, இந்த நன்மை என் வீட்டில் இன்னைக்கு நடக்கணும் ஆண்டவரே. என் கணவருக்கு சுகம் வேணும், என் மனைவிக்கு சுகம் கொடுக்கணும், இந்த மரண படுக்க மாறணும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் குழந்தைக்கு நீங்கள் சுகம் கொடுக்கணும். கேளுங்க, நன்மை வேணும், நன்மை வேணும் ஆண்டவரே. இந்த பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான், பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். விடுதலை வேணும்ப்பா இயேசுவே, விடுதலை வேணும்ப்பா. என் குழந்தை ராத்திரியில் அலறுகிறது, அழுகிறது, பிசாசு பயமுறுத்துகிறது. என் குழந்தைக்கு விடுதலை வேணும்ப்பா இயேசுவே. என் சரீரத்தை பிசாசு வாதிக்கிறது, என்னை பலவீனப்படுத்துகிறது. எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. பயம், கலக்கம், மரண பயம்,
வந்துக்கிட்டே இருக்குது. இயேசுவே விடுதலை வேணப்பா, கேளுங்க கேளுங்க. இயேசுவே விடுதலை தாங்கப்பா. இயேசுவே எனக்கு இந்த நன்மை செய்யுங்க ஆண்டவரே, நன்மை செய்ய வந்த தேவனே, நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்கள் மரிச்சீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக உயிரோடு எழுந்தீங்க. நான் அதை விசுவாசிக்கிறப்பா, விசுவாசிக்கிறப்பா. கேளுங்க கேளுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உதவி செய்யுங்க. இயேசுவே நன்மை செய்யுங்க. இயேசுவே விடுதலை தாங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே, என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே. இயேசுவே விடுதலை தாங்கப்பா. இந்த பாவத்தில், இந்த மதுபானத்தில் இந்த விடுதலை தாங்க. போதை வஸ்துகள் இந்த விடுதலை தாங்க. ரம்மி விளையாட்டுல இந்த விடுதலை தாங்க. நான் சிக்கிக்கிட்டேன் ஆண்டவரே, இந்த கண்ணியில் அகப்பட்டு கொண்ட ஆண்டவரே, இயேசுவே விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த கண்ணியிலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த பாவ கண்ணியிலிருந்து விடுதலை கொடுங்க ஐயா. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. என் குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கிறே, என் குடும்பமே சமாதானத்தை இழந்து நிற்கிறே. இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க கூப்பிடுங்க. கருத்தா கூப்பிடுங்க, உண்மையா கூப்பிடுங்க. இயேசு உங்க பக்கத்துல வந்திருக்கிறார், உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு விட்டது. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுல இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்கிறார். சுகம் கேட்டால் சுகம் தருகிறார், விடுதலை கேட்டால் விடுதலை தருகிறார், ஆசீர்வாதம் கேட்டால் ஆசீர்வாதம் தருகிறார். குழந்தை செல்வம் வேணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் தருகிறார். கடன் பிரச்சனை மாறணும், பண பிரச்சனை மாறணும், அதில் அற்புதம் செய்கிறார். இந்த பில்லிசூனிய கட்டுகள் அறுக்கப்படணும், மந்திர வல்லமை அழியணும், அதுல விடுதலை தருகிறார். இயேசுவே விடுதலை தாங்க, இயேசுவே சுகம் தாங்க, இயேசுவே ஆசீர்வாதம் தாங்க. எங்களுக்கு இந்த நன்மை வேண்டும். ஜெபிங்க ஜெபிங்க. நீங்க இயேசு இயேசு இந்த பெயரை சொல்லி கூப்பிட கூப்பிட அவருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்குகிறாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா விடுதலை. இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கட்டுகளை அறுக்கும், பாவ கட்டுகளை அறுக்கும், சாப கட்டுகளை அறுக்கும், விடுதலை உண்டாக்கும். அந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாரு, வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. மகளை கோப்படு, மகனை கோப்படு, ஐயா தகப்பனை கோப்படுங்க. இயேசுவே இயேசுவே எனக்கு நன்மை செய்யுங்க, விடுதலை தாங்க. கோப்படுங்க கோப்படுங்க. ஆண்டவருடைய வல்லமை கோப்படுகிற யாவர் மேலும் இறங்குகிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். பொல்லாத அசுத்த ஆவிகள் விலகட்டும், எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திரவாத கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் இப்பொழுது விடுதலை அடையட்டும். பொல்லாத ஆவிகள் விலகட்டும். பலரை விட்டு அசுத்த ஆவிகள் விலகுகிறாரு, அலறிக்கொண்டு வெளியேறுகிறாரு. சிலர் அலறிக்கொண்டு கீழே விழுகிறீர்கள். பயப்படாதுங்க பயப்படாதுங்க. அந்த ஆவி வெளியேறுகிறாரு, அந்த ஆவி உங்களை குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறாரு. மந்திர பில்லிசூனியத்தில் கிரியை செய்த ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மந்திர பில்லிசூனிய கட்டுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை விடுதலை விடுதலை. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்றைக்கூட அந்த பாவங்கள் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மனம் திரும்புதல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை தொடும், ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் படுக்கையில் இருக்கிறாங்களே, வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களே, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களே, தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது அந்த வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறட்டும். நம்முடைய ஊழியக்காரனை ஊழியக்காரிகளை தொட்டு குணமாக்கும். ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் என்பதை விளங்க பண்ணும். நன்றி ஆண்டவரே. அநேகர் குழந்தைக்காக செபிக்கிறீங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு. கணவனும் மனைவியும் முழங்கால நின்று கண்ணீரோடு நிற்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக இப்போ நான் செபிக்கும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படியே 2 பேரும் கரங்கோத்து கொள்ளுங்க. 2 பேர் இல்லாட்டா யார் இருந்தாலும் அப்படியே இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், குழந்தை செல்வம் வேணும், அந்த நன்மை எங்களுக்கு வேணும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா. அந்த மகளை பாருங்க, அந்த மகனை பாருங்க. குழந்தை இல்லையே நீ நிந்தைக்கு நடுவில் கண்ணீர் வடிக்கிறாங்க ஆண்டவரே.
நீர் கண்ணீரை காண்கிற தேவன், கட்டாயம் ஆசீர்வதியும். யார் யார் இப்பொழுது குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத பாம்பின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகு பொல்லாத பிசாசு என்று கடிந்து கொள்ளுகிறேன். சிலர் உங்களுடைய சரீரத்தை விட்டு ஒரு ஆவி வெளியேறுவதை பார்க்கிறீங்க, சர்ப்பம் வெளியேறுவதை உணர்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்ட இந்த ஆவி வெளியேறிவிட்டது. இந்த வருஷத்துல ஒரு குழந்தை செல்வத்தை நீங்கள் அணைத்துக் கொள்ளுவீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜெபத்தை கேட்டீர், உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், ஆசீர்வதியும், பயத்தை மாற்றும், மேல் படிப்பிற்கு வழிகளை திறந்து ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய படிப்பிற்கு வேண்டிய பண தேவைகளை சந்திக்கணுமே ஆண்டவரே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்ய தன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஆண்டவரே, குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகளை உண்டாக்கி தாரும். பிள்ளைகளை படிக்க வைக்க வசதியை உண்டாக்கி தாரும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க உதவி செய்யும். ஆண்டவரே, படித்து முடித்த பிள்ளைகள் வேலைக்காக காத்திருக்கிறாங்கப்பா. நல்ல வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். நிரந்தரமான நல்ல வேலை அருளி ஆசீர்வதியும். பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வழி உண்டாக்கி தாரும். தடைகள் எல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் காரியம் ஆய்க்கட்டும். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறணும், பண பிரச்சனைகள் மாறணும், வறுமை நீங்கணும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வதியும். எல்லா கடன் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கர்த்தரப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறீர், நன்றி. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் விலகட்டும். சமாதான சந்தோஷம் வீட்டுக்குள்ளே வரட்டும். தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணும். வியாபார காரியத்தை வாய்க்க பண்ணும். அவள் ஜெபிக்கிற காரியத்தில் நன்மை உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. அதற்காக நன்றி. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்டீர், எங்களுக்கு நன்மை செய்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர். நல்ல வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தான் அற்புதம் செய்கிறவர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதுனால தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவருடைய உண்மையின் நிமித்தம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து தாங்கி நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய நீதியோ, நம்முடைய பலனோ அல்ல. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நாம் சில சமயத்தில் உண்மையற்று நடந்து கொண்டாலும் அவர் கிருபை உள்ளவராக இருந்து நம்மை சரிப்படுத்தி நடத்துகிறார். அதை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீர் உண்மையுள்ள தேவன், என்னை நடத்துவீர் என்று துதிக்கணும். நீர் உண்மையுள்ள தேவன், எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவீர் என்று ஜெபிக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதங்களை காண முடியும். சரி, இந்த நாளில் நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நிறைய பேர் விடுதலை பெற்றீங்க, நிறைய பேர் சுகம் பெற்றீங்க, நிறைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இப்போவே நீங்கள் மாற்றத்தை உணர்கிறீர்கள். நடக்க முடியாதவங்க எழும்பி நடங்க. இப்பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்குள்ளே மாற்றம், உங்களுடைய சரீரத்தில் மாற்றம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசு தான் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.